ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஆள வந்து நம்ம பிக்கப் பண்ண போறோம். இந்தியாவிலருந்து வந்திருக்காங்க. ஆனா, நாங்க நெனச்சு போனது ஒண்ணு. ஆனா, நாங்க நெனச்சது நடக்கல. வேற ஒரு ட்விஸ்ட்டு தான் நடந்தது. ஏன்னா, நாங்க போறக்கு வந்து லேட் ஆயிருச்சு. ஏன் லேட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஈவினிங் தான் ஃப்ளைட் வந்து வந்தது. அ நாங்க வந்து கரெக்ட்டா டைம் பார்த்து கெளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் பஸ்ஸஸ்லாம் வந்துருச்சு. இங்க வந்து ஒரு ரூல்ஸ் என்னன்னா, ஸ்கூல் பஸ்ல வந்ததுன்னா, அது மூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். ஸோ, அதில கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, லேன் மாறி மாறி போனோம். நாங்க வந்து ஒரு லேன் விட்டுட்டோம். அதாவது ஒரு ரூட்ட விட்டுட்டோம். ஸோ, போய் சுத்தி தான் வர மாரி இருந்தது. ஸோ, இதெல்லாம் முடிஞ்சு நாங்க ஏர்போர்ட் போறக்குள்ள, அவங்க ஏர்போர்ட்லேருந்து வெளியவே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க. எங்க அம்மா தான். அம்மா தான் வந்திருக்காங்க. அம்மாவ பார்த்ததையும் வீடியோலாம் ஆன் பண்ணிட்டு தான் போனேன். ஆனா, அம்மா என்ன பார்த்ததையும் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. அதனால என்னால வீடியோ எடுக்க முடியல. அம்மா வந்து யாரு கூட வந்திருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேருந்து சித்ரா அப்படின்னு ஒரு அக்கா வந்தாங்க. கரெக்ட்டா அவங்களும் இங்க தான் வந்தாங்க. அவங்க கூட தான் அம்மாவும் வந்திருந்தாங்க. அம்மாவ வந்து ரொம்ப பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு. வாங்க. அவங்களுக்கு தான் ஃபுட்டு அது. ஒரே சரி. அவர் நீ கேக்குறது 2 பேர் குடிச்சுக்கலாமா நீங்க? ஹாய் நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அமெரிக்கா. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா ஹாய். இருக்காங்களா? சரி சரி. அப்புறம் நாங்க அம்மாவ பிக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன, அம்மா கொண்டு வந்ததெல்லாம் உடனே பிரிச்சு பார்த்தா தான் நமக்கு ஒரு மன ஆறுதலா இருக்கும். அதுதாங்க. அம்மா என்னெல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்தாங்களோ, அதையெல்லாம் நம்ம பிரிச்சு எல்லாம் கரெக்ட்டா வந்திருக்கா, உடையாம வந்திருக்கா, சிந்தாம வந்திருக்கான்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு கையில வச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அம்மா கொண்டு வந்தது என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரித்து பார்க்க போகிறோம். வந்து கிரைண்டர். அம்மா உடையலம்மா. எனக்கு இந்த மூடி தான் உடைஞ்சிருக்கும்னு பயமா உடையாம உடையாம வந்திருக்கு. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? வந்து அண்ணா வாங்கிட்டு வந்த மசாலாவா? இட்லி பொடி, பருப்பு பொடி, அப்புறம் அத்தை பாப்பாவுக்கு அரைச்சி கொடுத்து விட்ட நலங்கு மாவு, மஞ்சள் தூள், தேங்காய் எண்ணெய், சாம்பார் தூள், ட்ரெஸ்ஸு. இதுக்குள்ள வேற இல்லை, எல்லாமே ட்ரெஸ் தானே. ட்ரெஸ். இது வந்து சப்பாத்தி மாவு பிணையிறது. இது கிரைண்டர்லேயே போட்டு பிணைஞ்சிக்கலாம். கிரைண்டர் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. கிரைண்டர். எல்லாத்தையும் காட்டுவோம் நம்ம. ஷால். இது ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸு. இது வந்து வளையல் உடையாமல் வந்திருக்கணும். இது வந்து வளகாப்புக்கு வளையல் உடையில. இது வந்து வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கொடுக்குற வளையல். இந்தியாவில் வாங்கின வளையல் இந்தியாவில் இருக்கு. இது வந்து எனக்கு வாங்கின வளையல், ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ். இது ஃபுல்லாகவே ட்ரெஸ்ஸஸ் தான். இதில் பாப்பா ட்ரெஸ் ஏதாவது இருக்காமா? இது வந்து ஃபுல்லாகவே அம்மாவோட ட்ரெஸ்ஸஸ். இதுதான் மல்லிகைப்பூ. இங்கே வந்து மல்லிகைப்பூ வாங்கினா ஒவ்வொரு தடவையும் 2000 ரூபா 3000 ரூபா செலவாகுது நம்ம ஊர் காசுக்கு. அதனால் வந்து ஆர்டிஃபிஷியல் மல்லிகைப்பூ ஒரு முழம். ஒன்று வந்து விரிஞ்சது வாங்கியிருக்கோம், இன்னொன்று மொட்டு. உண்மையானது மாதிரியே இருக்குல்ல. அப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீடிங் ட்ரெஸ்ஸஸ்.
வீட்டு புண்ணியாதனைக்கு எடுத்தது. ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, என் கல்யாணத்துக்கு எடுத்த மாதிரியே எடுத்துட்டியே பிரியான்னு சொன்னேன். என்கிட்ட சொல்லாமே கொண்டு போய் கவுனா தைச்சிட்டா. ஒரே வாட்டி தான் கட்டினேன். நான் வந்து அம்மாவுக்கு புண்ணியாஜனைக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அன்னைக்கு அம்மா வரல. அந்த அன்னைக்கு ஏதோ வீட்டில் ஏதோ வேலை, புது வீட்டில் வேலை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொன்னாங்க, கேளுங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள்லாம் போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னாங்க. நான் போய் பார்த்தேன். அம்மா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, அம்மாவோட கல்யாண புடவை அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை மாமா கல்யாணத்துக்கு எடுத்த புடவை சம்திங் ஏதோ. ஆனால் அது வந்து இப்போ யூஸ் பண்ண முடியறதில்ல. அந்த காலத்து பட்டு புடவை இல்லை, யூஸ் பண்ண முடியாது, இந்த சைஸும் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி தான் இருக்கும், இதே கலர் காம்பினேஷன். இந்த மயிலுக்கு பதில் வேற என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்ததையும் அந்த ஞாபகம் வந்துச்சு. இது காஸ்ட்லி வேற புடவை. அப்புறம் வாங்கிட்டு வந்ததையும் வந்து இதே மாதிரி தான் எங்கிட்ட இருக்குது, புது டிசைன் வாங்கிட்டு வந்திருக்கலாமல்ல அப்படின்னாங்க. சரி அந்த ஒரு நாள் தான் கட்டினாங்க, பிடிக்கலையே அப்படின்ட்டு நம்மளாவது போடுவோம் அப்படின்ட்டு கொண்டே கடையில் கொடுத்து நான் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி தைச்சிட்டு வந்துட்டேன். தட்ஸ் இட். இது எல்லாமே என்னோட ட்ரெஸ்ஸு. ஃபுல்லாகவே எனக்கு வளவாப்புக்கு வளையல்ஸ். ஹலோ, நான் தான் பொண்ணு, இவ்வளோ போடுவேன், தப்பில்லை. ஒன்றாவில் ஐ எம் குட். மைசூர் பாக்கு வந்துருச்சு. எப்படே நான் இதுதான் கேட்டேன். இங்கே மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி நீமா அப்படியே எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வரன்னைக்கு வாங்கினது தானே, சூப்பராக இருக்குல்ல? ஓ செம்மையாக இருக்கு. மம்மி தேங்க்யூ. இதில் தான் என்னோடது. பாப்பா அதெல்லாம் நிறைய ட்ரெஸ் இருக்கு. என்னோட ட்ரெஸ், எனக்கு ட்ரெஸ், முட்டி ஓணம். இல்லை ஸ்டீல், இது வந்து அமேசானில் தான் வாங்கணும். 300 சம்திங் தான். உங்களுக்கு நான் லிங்க் தரேன். ட்ரெஸ்ஸு எனக்கு தான், இதுவும் எனக்கு தான். மாப்பிள்ளைக்கும் மாப்பிள்ளைக்கு என்ன ஸ்பெஷல்? நாள் வந்து போட்டு குளிக்க மூடி வச்சிட்டாங்களாம், ஃபுல்லாக இருந்திருக்குது. அப்புறம் தப்பாக பேக் பண்ணிட்டாங்கல்ல, நான் பிரித்து மறுபடியும் பேக் பண்ணி பிரித்து பார்த்தா சுருங்கி கொஞ்சம் ஆயிடுச்சான், ஊறி போய். நான் அதுக்குள்ளே மற்றது எடுக்கிறேன். இது யாருது? என்னோடதா? எது வாங்கினேன்? இது என்னோடது தான், இது என்னோட தான். தமிழ் லெட்டர்ஸ் போட்டு இதெல்லாம் நிறையா வந்து இன்ஸ்டா பேஜில், அப்புறம் பாதி ஏஜியோ, மிந்த்ரா, இதுக்கெலாம் லிங்க் தரேன். அவ்வளோதான். இனி இதில் வந்து ஃபுல்லாக பாப்பு குட்டிக்கு